அவர் நகைச்சுவை எப்படி மற்றவங்கிட்ட இருந்து மாறுபட்டு இருக்கு? மற்ற பல டைரக்டர்கள் நகைச்சுவைன்ற பேரில் விரசத்தை வசனத்துலேயும் காட்சிகள்லையும் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் இவருடைய படங்களில் வந்து அந்த மாதிரி விரசங்கிறது இருக்காது. எனக்கு வந்து அந்த ஆறாரோ ஆரியரோ படம் நினைக்கும் போதெல்லாம் ஒரு காட்சி எனக்கு வந்து நினைவுக்கு வந்து எனக்கு சிரிப்பை கொடுக்கும். மனநல மருத்துவமனையில் தான் அந்த படத்தினுடைய கதையினுடைய பெரும்பாலான ட்ராக்கு போயிட்டுருக்கும். ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தன் பாம்பான் அப்படின்னு கத்திக்கிட்டே செய்கை செஞ்சுக்கிட்டு ஓடி வருவான் எதிரில். பாக்யராஜ் வந்து வலது பக்கத்தில் பானுப்பிரியா மனநலம் பாதித்த மாதிரி நடிச்சிருப்பாங்க. அந்த இதில் உண்மையில் அந்த கதைப்படி அவங்க மனநலம் பாதித்தவங்க கிடையாது, ஒரு காரணத்துக்காக நடிச்சிருப்பாங்க. இவங்க ரைட் சைடில் வந்துட்டு இருப்பாங்க பானுப்பிரியா, அவங்க சைடில் வர மாதிரி அந்த எதிரில் வர வந்துட்டு இருப்பான். இவர் அவன் அது மாதிரி செய்கை செஞ்சுட்டு வரதை பார்த்த உடனே நீ இப்படி வா அப்படின்னு அவசரமாக எடுத்து பானுப்பிரியா இந்த பக்கம் வச்சுப்பாரு. ஏன் அப்படின்னு பானுப்பிரியா முடிப்பாங்க, அதெல்லாம் உனக்கு புரியாது அப்படின்வாரு. இந்த மாதிரியான நகைச்சுவைகள் வந்து அதில் விரசம் இருக்காது, ஆனால் வந்து அது நம்ம நினச்சி பார்த்தாலும் சிரிக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி விரசம் இல்லாத நகைச்சுவைக்கு சொந்தக்காரர் தான் பாக்யராஜ்.